இரண்டாவது திருக்குறளை பார்த்துவிட்டு கதைக்குள் போகலாம். கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின். ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு நரி இருந்துச்சு. அதுக்கு எப்பவும் நிறைய சாப்பாடு வேணும்னு ஆசை. ஒரு நாள் அது ரொம்ப பசியோட சாப்பாடு தேடிட்டே இருந்துச்சு. அப்போ தூரத்துல ஒரு இறைச்சி கடை தெரிஞ்சுது. நரிக்கு ஒரே சந்தோஷம். டக்கண்டு கடைக்கு ஓடுச்சு. கடைக்காரர் இல்லாத நேரம் பார்த்து நரி ஒரு பெரிய துண்டு இறைச்சிய திருடிடுச்சு. வாயில வச்சுக்கிட்டு காட்டுக்கு ஓடுச்சு. நரி அந்த இறைச்சி துண்டோட ஒரு ஆத்த கடக்க வேண்டியிருந்துச்சு. ஆத்தோட நடுவுல போகும்போது தண்ணில தன்னோட நிழல பாத்துச்சு. அந்த நிழல்ல இன்னொரு நரி பெரிய இறைச்சி துண்டோட இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. உடனே நம்ம பேராசை புடிச்ச நரிக்கு தன் வாயில இருக்கிற இறைச்சி பத்தாதுன்னு தோணுச்சு. தண்ணில தெரியற இறைச்சியையும் எடுக்க ஆசைப்பட்டு வாய துறந்துடுச்சு. அவ்வளவுதான். வாயில இருந்த உண்மையான இறைச்சி தண்ணில விழுந்து அடிச்சிட்டு போயிடுச்சு. நரி என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சு நின்னுடுச்சு. பேராசைக்கார நரிக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒரு துண்டு இறைச்சியையும் பேராசையால இழந்துட்டோமேன்னு வருத்தப்பட்டுச்சு. அன்னைக்கு அதுக்கு சாப்பாடு கூட கிடைக்கல. பசியோட காடு முழுக்க அலைஞ்சு திரிஞ்சுது. இந்த கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் தெரியுமா? பேராசை எப்பவும் துன்பத்தையே தரும். நமக்கு இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கணும். அதிக ஆசை இருந்தா நம்ம கிட்ட இருக்கிற நல்லதையும் கெடுத்துடும்.